உள்ளம் கரைய உடல் கரைய ஆனந்த வெள்ளம் கரை புரண்டு மேலாக கள்ளமலம் பொய்யாக என்னுள் புகுந்தவாறு என்கொலோ ஐயா தியாக வினோதா ஒளியான திருமேனி உமிழான மிகமேவும் கழியார வரும் ஆனை களல் நாளு மறவாமல் அழியாடு மலர் தூவும் அடியார்கள் உளமான அழியாடு மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே பண்டை மறை வன்றரற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து ஒழுக பண்டை மறை வன்றரற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து ஒழுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இதய கமல முகிகளெல்லாம் கண்திறப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடை சூழ் வெண்ணை மேபுமை கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர்தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் மெய்கண்ட தேவன் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். பூபார் பொதிய நற்சாரல் வன்சிங்கையற் புன்னியஞ்சே நாவார் புகழ் பெருமானந்த கூத்தர்தம் நன்மனையாம் தேவார் மயிலம்மையார் செய்தவத்தில் திகழ் தரும் எங் கோபாம் துறை சிவஞான யோகி குலதெய்வமே சிவஞான யோகி குலதெய்வமே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நாம் இந்த சிவஞான மாபாடியம் அதுல கடந்த வகுப்புல நாம இந்த சாதனைகளின் நிறைவு பகுதி, அந்த நிறைவு பகுதி 9வது நூற்பா. இந்த 9வது நூற்பா சாதனத்தை பெறுமாறும் சாதிக்குமாறும் உணர்த்துவது. சாதனம் சிவஞானம், அதை எப்படி பெறுவது என்பதையும் அந்த சிவஞானத்தை கொண்டு பாச நீக்கத்துக்கும் சிவப்பேருக்குமாய சாதனையை, அந்த சிவபூசையை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் உணர்த்துவது இந்த சாதனையில் நிறைவு பாதமாகிய இந்த நூற்பா. இந்த நூற்பாவுக்கு கருத்துரையாக ஆன்ம சுத்தி பண்ணுமாறு உணர்த்துதல் முதலிற்று என்றார். ஆன்ம சுத்தி என்பது ஆன்மாவுக்கு சுத்தினா ஆடைக்கு சுத்தி அழுக்கு நீக்கம் என்றார் போல ஆன்மாவுக்கு சுத்தியாவது மல நீக்கமே. அத இங்க முனிவர் பெருமான் சொல்லுவார், வாளாமை நீக்குதல் என்று. வாளாமையாவது பாசம் நீங்கிறால் அந்த பாசத்து மேல இருக்கிற பற்று தீட்டு அதை நீங்கிறது என்று சொல்லுவார். இத வசன அலங்கார ரூப ஆசிரியர் செந்தில் நாயர் சொல்லுவார். இங்க ஆன்ம சுத்தியாவது இந்த ஆன்மா சிவனைப் போல் ஐந்தொழில் செய்யும் என்ற அந்த கருத்தின் வெளிப்படுதல் என்பார்.
அந்த கருத்து தான் இங்க ஆசௌசம். அது நீங்கணும் என்று சொல்லுவார். அது ஆன்ம சுத்திம்பார். இங்க சூத்திரத்துல அவர் அந்த சிவ தரிசனமே அங்க உணர்த்தியிருப்பார். ஆமா, ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினால் சிந்தையின் கண் நாடவே சிந்தை நாடி உராய்க்குணை தேர்த்தேன பாசம் உருவ தன்னிடலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தே என்று சொல்லி அவரு அந்த சிவ தரிசனத்தை தான் அங்க சொல்லியிருப்பார். ஆமா, அப்படி சொன்னாலும் இங்க சிவ தரிசனம் என்பது சிவஞான தரிசனம் என்று அவர் சொல்றார். அதனால இங்க இந்த நூற்பாவுல நாம அந்த சிவஞானத்தை பெறுதல், அதுல முதல் அதிகரணம் அது ஐய மறுத்தல். அது 8ஆம் நூற்பாவின் இறுதியில வான்மா தன்னை இந்திரியத்தின் வேறாவான் காணவே தமது முதல் சீபாதத்தை அணையும் என்று சொன்னதனால அந்த இறுதி அதிகரணத்தில் மேல் ஏற்பட்ட ஆசங்கை, இந்த பாச கருவிகளை விட்ட பிறகு ஆன்மாவுக்கு இந்த பாச ஞானத்தின் வேறாய் பசிஞானம் என்ற ஒன்று உண்டு. அந்த பசிஞானம் இந்த பாச ஞானத்தை நோக்க வியாபகமானது. அதனால அந்த ஞானத்தை கொண்டு இறைவனை பார்க்கலாமே. அப்படி இருக்க இந்த சிவஞானம் எதற்கு என்பது அங்க அவங்க எழுப்புற தடை. ஆமா, அப்போ அந்த தடைக்கு உமாபதி சிவம் சொல்லியிருப்பார். பன்னிரங்கவரும் தொன்மை படிக நேடு ஒளியும் பன்மை மண்ணில் அங்கு இயல்பும் தந்த வளரொளி போல வையம் தன்னகம் பயில் சிச்சடங்களின் தன்மைதாவா நன்னலம் பெற நிறைந்த ஞானமே ஞானம் என்று. எனவே அப்போ பாசத்துக்கு ஞானமே கிடையாது. பசுவுக்கோ விளக்க விளங்கும் ஞானம். அது விளக்குபவன் ஒருவன் தான், மேல் ஒருவன், அவன் சிவபெருமான். அவன் கட்டு நிலையில பாசத்தின் மூலம் விளக்குதான், சுத்த நிலையில நேர விளக்குதான். அதனால் சிற்சடங்களின் தன்மை தாவா, சடங்களின் ரூபமாறுகிறது, சித்து ரூபமாறுகிறது. எனவே இங்க அந்த பாசம் இந்த பசு இவற்றினுடைய இலக்கணத்தை சொல்றதுனால அந்த ஞானத்தின் தன்மை அறியப்படுகிறது. அதனால பசுவுக்கு சுதந்திரமா ஒரு ஞானமே கிடையாது, பாசத்துக்கு ஞானமே கிடையாது. அது சடம். அது அது முன்னால அந்த எவ்வரி வசத்தறிந்ததுன்னு 56 சிவபிரகாஷ் 56 சொல்லியிருப்பார். அதனால அப்போ ஞானம்ங்கிறது சிவஞானம் ஒண்ணுதான் ஞானம். அதனால நல்நலம் பெற நிறைந்த ஞானமே ஞானம் என்பார். அப்போ பசி ஞானம்ங்கிறது நமக்கு ஒரு விபரீத ஞானம். அவனுடைய ஞானத்தை நம்முடைய ஞானம்னு சொல்லக்கூடிய விபரீத ஞானம். அதனால இந்த அவன் சொன்ன மாதிரி அந்த பசிஞானத்தை கொண்டு பார்க்க முடியாது. அது அந்த பசிஞானம் என்பது அகம்பிரம ஞானம் பாருங்க. அதனால அதைத்தான் இங்க நமக்கு புகழரும் அசத்தர் தம்பால் பொருந்திய அழகையே போல்
அகிலமும் உணரும் ஈசன் அருள். அதாவது இந்த பேய் பிடித்தவனுக்கு பேய் பிடித்தவன் செய்யறதெல்லாம் செய்யின் செயல். அதுபோல இங்க சிவகம்பாவனை பண்ணி அது சிவமானவன் செய்வதெல்லாம் சிவத்தின் செயல். அப்போ அவனைப் போல இவன் எல்லாம் செய்வான். சகலமும் நிகழ வேண்டும், தலைவன் ஐந்தொழிலும் தானே இகலர ஏற்ற வேண்டும் என்று சொல்வது நன்றி என்றே. அது நன்றி கெட்ட செயல் என்று சொல்லுவோம். என்று நோக்கு உரை நடக்கும் இயல்பு இலோருக்கு இணைய வாய்த்து நின்றதோர் அழகு சேர்ந்தார் நிகழ்வது என். அதுபோல் உள்ளத்து ஒன்றிய உணர்வு தம்பால் உள்ளதே நிகழ்த்தும் ஈசன் தன்தொழில் நடத்துமேனி தனக்கென கொண்டு தானேன்னு அதுக்கு மறுப்பு அடுத்த பாட்டுல சொல்லுவார். அப்போ ஒரு குருடன், ஊமை, நொண்டி இவங்களுக்கெல்லாம் பேய் பிடித்தாலும் அதை பேய் பிடித்ததுனால அவருடைய இயல்பு மாறிவிடுவதில்லை. குருடன் குருடனாத்தான் இருக்கான், அவனுக்கு கண் தெரிஞ்சிடறதில்லை. ஊமை ஊமைதான், நொண்டி நொண்டிதான், தன்பால் உள்ளதே நிகழ்த்தும். அதுபோல ஆன்மா முக்கிய அடைஞ்சாலும் ஆன்மா ஆன்மா அதான் 1 குணமும் 2 குணமும் மறுவிடா வகைதான். மறுவியது எவ்வாறுன்னு அத உலகுடை நாயனால் கடிநடில் சொல்லியிருப்பார். அதனால இந்த ஆன்மா அவனோடு சேர்ந்தாலும் அவனாவாது. அதனால இந்த பசுஞானம் அது பசு நம்ம 7ஆம் நூற்பாவிலே அது தூல சித்தும்பாரு. இந்த தூல சித்தாகிய ஆன்மாவை அறிவதற்கே இந்த பசுஞானத்தை கொண்டு அறிய முடியாது. அப்படி இருக்கும்போது அதை கொண்டு அதிசூக்கும சித்தாகிய சிவத்தை அறிய முடியுமோ என்று சொல்லி அவர் கருத்து மறுக்கப்படுகிறது. அதனால அந்த பசுஞானத்தை கொண்டு பார்க்க முடியாது என்பது. 2வது பாட்டிலே அவரு இது பாட்டு, காட்டிய கண்ணை தனை காணா கண்ணுக்கு காட்டாய உள்ளத்தை கண்காணா, காட்டிய உள்ளம் தனை காணா உள்ளத்தின் கண்ணாய கல்வன் தான் உள்ளத்தில் காண் என்று. கண்ணு நமக்கு உருவத்தை அறிந்து உயிருக்கு காட்டுகிற கண் தன்னை காணாது, அது கருவியாத்தான் நிற்கும். அதுபோல இவையெல்லாம் நமக்கு கருவியா நிற்கும், அது நம்ம காட்டாது. அறிகிற பொருளும் அறியப்படுகிற பொருளும் ஒன்னா இருக்க முடியாது. அப்போ கண்ணுக்கு காட்டுகிறவன் காட்டுகிற பொருள் கண்ணொளி விளக்கின் ஜோதி கலந்திடும் கருத்தொன்றென்று 58 சிபியில சொல்லுவார். காட்டுகிற பொருளும் காணுகிற பொருளும் கலந்து நின்று ஒரு பொருளை காத்தாலும் காட்டுகிற பொருள் அதே சூக்குமமானது, காணுகிற பொருள் தூலமானது. தூலப்பொருள் தன்னை விட தூலமானதை பார்க்குமே தவிர தம்மை செலுத்துகிற அதிசூக்கும பொருளை காணாது என்று அவனுடைய கருத்து அங்க 2 விதமாக முதல் அதிகரணத்துல மறுக்கப்பட்டது. அப்புறம் இந்த சிவஞானம் விளங்குறதும் பூசிக்கிறதையும் 2வது அதிகரணத்துல சொல்லுவாரு. அப்போ அந்த 2வது அதிகரணத்துல அந்த ஞானத்தை நாம எப்படி பெறுறது, அது கொண்டு எப்படி பூசிப்பது. ஞானத்தை எங்க இருந்து பெறுறது? ஞானம் வெளியில இருந்து வரல, அது புல்லறிவு நல்லறிவாக பொதுஞானம்னு அத வினாவெண்பால சொல்லியிருப்பார். அதனால அந்த ஞானம், இந்த பாச ஞானம் அது சிவஞானமாக மாறுவது இல்லை. இல்லைன்னா அது வெளியில இருந்து வர்றதும் இல்லை, அல்லது இல்லது உள்ளது எனில் அந்நியமாம், அது சர்க்காரியவாதத்துக்கே இழுக்கா போயிடும். அப்போ இந்த அசத்தாய் உள்ள வண்ணபேதங்களை அசத்தென்று காண இப்ப நமக்கு கருவியாய் நின்று விடயங்களை காட்டுகிறது. எத்தனையோ 96 கருவிகள் இருக்கு.
இந்த ஆன்மா அந்த கருவிகளை கொண்டு அறியும் போது அது அதுவாக நின்று அறியும். அப்போ அந்த உணர்விலிருந்து நீங்கணும். இதெல்லாம் நமக்கு வேற. அதுக்கு ஓமையா அங்க சொன்னாரு, படிகத்தின் மேல படிச்சிருக்கிற பல நிறங்கள், அந்த நிறங்கள் அந்த படிகத்தின் நிறமாக காட்டி கொண்டிருக்கும். ஆனா உண்மையிலேயே அதெல்லாம் படிகத்துக்கு வேறு. இதே போல கருவிகள், நாம கருவிகளை சார்ந்து வசித்திட வரும் வியாபியாய் நிற்கிறதுனால அந்த கருவிகளே நாம நிற்கிறோம். ஆனா அந்த கருவிகள்லாம் சட நாம் வேறு சித்துப்பொருள் என்று அந்த உணர்ச்சி விசேடம் அது ஏற்படவே. அப்படி உணர நமக்கு உள்ளபடி சிவஞானம். அப்போ இந்த ஞானம் இதெல்லாம் உணர்த்தலைன்னா அப்போ இதன் மூலம் உணர்த்தியது யார் என்று. அதான் தேர்ந்த வகை வகுக்கின்ற அறிவை என்றார். அப்படி நமக்கு வகுத்து சொல்கிற ஆற்றல் ஒண்ணு இருக்குது. அரண் தனாலே தன்னையும் கண்டு தன்மைக்காரன் எண்ணாமன் ஆய்வார் என்று நாங்க சொன்னது. அப்போ இது அந்த கருவிகளை நாம அசத்தாய் உள்ள வண்ணபேதங்களை, படிகத்து மேல இருக்கிற வண்ணபேதங்களை, இது படிகத்தின் நிறமல்ல என்று கண்டு கழிப்ப உலகாய் நிற்பது படிக சொரூபம். அதுபோல இந்த கருவிகள் பாச ஞானத்தை நமக்கு வேறுன்னு விட்டா வெளிப்பட்டு உள்ளதாய் வெளிப்பட்டு நிற்பது, உள்ளதாய் நீங்காது நிற்பது அந்த சிவஞானம், ஞானஸ்வரூபம் என்று உணரப்பாற்று என்றார். அதனால இங்க அந்த அசத்தாய் உள்ள பிரபஞ்சத்தை அசத்தென்று காண, அப்படி காண்டலில் ஆன்ம அறிவில் உலகாய் நிற்பது ஞானஸ்வரூபம் என்பது அது மேற்கோள். அப்போ நிற்குணனாய் நிர்மலனாய் நித்தியானந்தனாய் தற்பரமாய் நின்ற தனி முதல் அற்புதம் போலானோ அறிவாய் அளவிறந்து தோன்றானோ பானை முதல் கலையின் வந்து என்று. அப்போ இதெல்லாம் ஒண்ணு ஒன்னா இறைவன் உணர்த்த நாம் சத்துடன் என்று அசத்தை நீங்கினால் அந்த ஞானஸ்வரூபம் விளங்கும் என்றார். தற்பரமாய் நின்ற தனி முதல்வன் விளங்குவான். அவன் தற்பரம். அதைத்தான் நாம கடைசியில போன வகுப்புல பார்த்தோம். தற்பரம் என்பது தனக்கு பரம். சைவ சித்தாந்தத்துல பரம்பொருள் இறைவன் அல்லது சிவபெருமானை குறிக்கும் சொல்தான் தற்பரம். தானே முழுமுதலான காலங்கடந்த மேலோன் என்றும் உயிர்களுக்கு நன்மை புரியும் இறைவனை குறிக்கும் இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. இது பெரும்பாலும் சிவம் அல்லது பரம்பொருளை குறிக்க பயன்படுத்தும் ஒரு சொல்லு. இத திருமூலர் இறைவன் தனக்கு அதீதமாகிய சிவம் என்பார். பெற்றமும் ஆணும் அடுவும் பிரிவற்ற தற்பரன் கற்பனையாகும் சராசரத்து அற்றமும் நல்கி அடியன் சிரத்தினில் நற்பதமும் அளித்தான் எங்கள் அந்தியே என்பது திருமந்திரம். அவனை ஒன்றவன் தானே என்று அவர் சொல்லுவார். திருமூலர் சொல்லுவார், ஒன்றவன் தானே இரண்டவன் என்னருள் என்று. ஒன்று அவன், அவன் ஒருத்தன் தான், ஒருவன் என்னும் ஒருவன். அது முதல் நூற்பாவில சொல்லியிருப்பார். ஒன்றலா ஒன்றால் உளதாகின்றவாறு ஒன்றலா ஒன்றில் ஈராத ஒன்றலா ஈரை முது அது ஈரலா ஒன்று பலவாறை தொழும்பாகுமாங்கள். அந்த ஒன்று ஒப்பற்ற ஒன்று. இங்க ஒன்று அவன். அவன் என்பது அது பண்டரி சுட்டு. தானே என்பது அசை. இரண்டு அவன் எண்ணருள். நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான். ஐந்து வென்றனன் ஆறு விரித்தனன் ஏழும்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தட்டே என்று எண்ணலங்காரத்துல சொல்லுப்பார். அப்படி ஒரு பொருளாய் உள்ளவன் முதற்கடவுள், அந்தமே ஆதி என்றார்.
வேறில்லை. அவனது அருள் அறக்கருணை மறைக்கருணை என்று இரண்டாரும் திரோதானம் சக்தி பராசக்தி என்று அருள் காரணமாக அவன் லயம் போகும் அதிகாரம் என்னும் 3 நிலைகளிலே நிற்பான். நின்று அறம்பொருள் இன்பம் வீடு என்னும் உறுதிப்பொருள் 4 தானே உணர்ந்து உலகிற்கு உணர்த்தினான். செவி முதலிய ஐம்பொருளின் வழி நுகரப்படும் ஓசை முதலிய புலன்களின் மேல் எழுகின்ற 5 அவாவினையும் வென்றவன். ஆமா, வென்ற ஐம்பொலனின் மிக்கியர் என்பார். 5 அவைத்தான் என்பார் அவனை திருவள்ளுவர். அதனால இந்த 5 பொறிகளையும் வென்றவன். மந்திரம் பதம் வண்ணம் புவனம் தத்துவம் கலை என்ற 6 அத்துபாக்களாக விரிந்தவன். பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், ருத்திரலோகம், மகேஸ்வரலோகம், சதாசிவலோகம், சக்தி லோகம், சிவலோகம் என்று 7 உலகங்களும் அந்த உலகங்களுக்கும் மேற்சென்று தானேயாயிருந்தான், சிவமாயிருந்தான். அவனை நெஞ்சே நீ அறிந்து அடை என்பது வேதம். ஏகம் என்றும் அத்திவிதம் என்றும் கூறுவதனை ஏக ஏவ ருத்ரோ நத்வீதியாயதஸ்தே என்று யசுர்வேச வசனத்தாலும் யோகோகி ருத்ரோ நத்வீதியாயதஸ்தே என்ற ஸ்வேதாசன உபனிஷத்தாலும் ஏகம் ஏவம் அத்வீதியம் ஏகபாத்வீதியம் என்றும் சாந்தோக்கியோபனிஷத்தாலும் சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் என்னும் மாண்டூக்கிய உபனிஷத்தாலும் அவன் ஒருவன் என்பது உணரப்படும். திரையி என்று சொல்லப்படுகின்ற வேதங்களின் அதன் மகா வாக்கியம் அல்லது ஒரு வார்த்தை என்று சொல்லப்படுகின்றது. அதன் சாரம் ஆவது ரிக்வேதம் பிரஜானம் பிரம்மம் என்று சொல்லும். அறிவுக்கு அறிவாய் நிற்றாய், அது படற்கையில உயர்ந்த அனுபவ ஞானமேதான் பிரம்மம் என்ற தாத்பரியத்திலே ஐதரேய உபனிஷத்தில ஒரு மகா வாக்கியம் இருக்கிறது. இந்த ஐதரேய உபனிஷத்து ரிக்வேதத்தை சார்ந்த உபனிஷத்து. அதான் அப்படி சொல்லுது, முன்னிலையில கடற்கையில சொல்லுது. யஜுர்வேதம் அது யஜுஸ் யாகங்களை பற்றி சொல்கிற வேதம். அகம் பிரம்மாஸ்மி என்ற தன்மையில நான் பிரம்மமாய் இருக்கிறேன் என்ற அர்த்தமுள்ள ஒரு மகா வாக்கியம். அது இந்த யஜுர்வத்தை சேர்ந்த பிருகதாரண்ய உபனிஷத்தில் வருகிறது. இதே போல பாட்டுக்களால் அமைந்த சாமவேதம் தத்துவம் அசி அதை நீ ஆகிறாய் என்று முன்னிலையிலே அது உபதேசமா சொல்லு. நீயும் பரமாத்மாவும் ஒன்றுதான் என்று சிஷியனுக்கு குரு உபதேசிக்கிற ரூபத்துல சாந்தோக்கிய உபனிஷத்துல இந்த மகா வாக்கியம் இருக்கிறது. இது சாமவேதத்தை சார்ந்தது. இந்த சாந்தோக்கியம் அதர்வன வேதம் அயம் ஆத்மா பிரம்மம், ஆத்மா சிவசக்தி ஆத்மகமாய் இருத்தல், இந்த ஆன்மா என்பது பிரம்மமேதான் என்று சொல்கிற மகா வாக்கியம். இது மாண்டூக்கிய உபனிஷத்துல வருகிறது. இது அதர்வன வேதத்தை சேர்ந்த உபனிஷத்துக்களிலே வருகிறது. ஆக எல்லா வேதங்களின் மகா வாக்கியமும் ஆன்மா சிவமாவதை கூறுவதே என்பது புலப்படும்.
இதையே ஓம் என்ற ஓரெழுத்தும் சிவாய நம என்ற அஞ்செழுத்தும் சொல்கிறது. ஏகம் ஏவம் அத்திபீதியம் பிரம்ம. இது சாந்தோக்கிய உபசின் புகழ்பெற்ற மகா வாக்கியம். பிரம்மம் அதாவது இறைவன் ஒன்றே, அதான் ஒன்றவன் தானே, அதுவே எல்லாமே, அதை தவிர வேறொன்று இல்லை என்று பொருள். படைப்பதற்கு முன் பிரம்மம் மட்டுமே இருந்தது. இரண்டாவது பொருளற்ற அத்துவித நிலை இதுவாகும். ஏகம்ங்கிறது பிரம்மம் ஒன்று மட்டுமே, ஏவ அதுவே உண்மை, அத்வீதியம் இரண்டாவதாக வேறொன்றுமில்லை, தனித்தத்துவமானது. பிரம்மம் எல்லையற்ற சச்சிதானந்த ரூபமாக பரம்பொருள். இந்த வாக்கியம் அத்வைத வேதாந்தத்துக்கு அடிப்படை. இது பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் பிரம்மத்தின் வெளிப்பாடு தவிர பிரம்மத்துக்கு வெளியே தனித்தன்மை வாய்ந்த பொருள் எதுவும் இல்லை என்பது அது சொல்லும். ஆனால் நாம் அப்படி சொல்றதில்லை. முதற்கடவுளை அவன் எனப்பட்ட அந்த பண்டரி சுட்டு அப்படி சொல்றது வழக்கு. அவன்தானே என்றதுல அந்த தான் என்பது அசை நிலை, தானே ஏகாரம் பிரிநிலை. பிரம்மம் ஒன்றே, இரண்டாவது இல்லை. கடவுள் ஒருவர், ஆனா கடவுள் மட்டுமேங்கிறது இல்லை. மெய்ப்பொருள் ஒன்றே எனவும் வேதம் கூறுதல் காண்க. தனக்கு ஓமை இல்லாதான் என்றதும் இதன் பொருட்டுதான். அறக்கருணை அருட்சக்தியும் மரக்கருணை திரோதான சக்தியும் லய முதலியவற்றின் இயல்பையும் ஆறு அத்துபாக்களினுடைய இயல்பையும் சிவாகமங்களிலும் மெய்கண்ட நூல்களிலும் நாம் கண்டுகொள்ள வேண்டும். அழிந்த சிந்தை அந்த நாளருக்கு அறம்பொருள் இன்பம் வீடும் ஒழிந்த வாழான் என்றும் 1ஆம் திருமுறை. விரித்தான நால்வருக்கு வெவ்வேறு வேதங்கள் எனவும் கூறப்பட்ட அருள் திரிமுறிகளால் அறம் முதலிய 4 உறுதிப் பொருள்களையே முனிவர்கள் நால்வர்க்கு 4 வேதங்களால் உணர்த்தி அருளினான் என்பது இனிது விளங்கி கிடத்தலின் 4 உணர்ந்தான் என்பதற்கு இதுவே பொருளாதல் அறிந்து கொள்ள வேண்டும். உணர்ந்தான் எனுமிடத்து தானே என்பது இசையச்சம். அவனுக்கு உணர்த்துவதற்கு ஒரு ஆள் இல்லை. அந்த வினைச்சொல் உணர்ந்து உணர்த்துதலாகிய தன் காரியம் தோன்ற நின்றது. வென்றவன் என்றது அவற்றோடு பொருந்தி நின்றே அவற்றால் தெரிவின்றி நின்றான் என்றவார். வினையின் நீங்கி என்றும் பற்றற்றான் என்றும் ஓதியவாற்றிற்கும் இவ்வாறே உரைக்கப்படுதல் காண்க. பொருள் பார்த்து சொல்லணும். இதனாலே பொறிவாயில் ஐந்தபித்தான் என்றதும் இப்பொருட்டு ஆயிற்று. நேரிழையை கலந்திருந்தே புலன்கள் 5 வென்றானே என்றும் மங்கையோடு இருந்தே யோகு செய்வானே என்று திருவிசைப்பா சொல்லும். மனைவியோடு இருந்த முனிவரை திருவள்ளுவர் ஐந்தபித்தான் என்றதும் இங்கு நினைக்கத்தக்கது. நிவர்த்தி முதலிய 5 கலைகளுக்கு உட்பட்ட புவனங்களை அவற்றிற்கு முதல்வராகிய கடவுளரது உலகங்களாலும் இறுதி கண்ணதாகிய சாந்தி அதீத கலையிலே லயபுவனங்களின் வேறிரண்டாகவும் வைத்து 7 உலகம் என்றலே ஆகம முறை. பூலோகம் புபலோகம் சுபலோகம் மகலோகம் தபலோகம் சத்தியலோகம் என வேத முறையில் கூறப்படும் 7 உலகங்கள்
ஏழாவதாகிய உலகம் புவனபதி உலகமாகும். ஏனைய ஆறும் கீழ்கீழ் நோக்க ஒன்றின் ஒன்று தாழ்ந்தோருக்கு உரிய உலகமாகவும், மேல் ஆகம முறையில் ஓதிய ஒவ்வொரு உலகத்தின் உட்கூறுகளாய் அவ்வுலகங்கட்கு ஏற்ற பெற்றியிலே அமைந்துள்ளவை என்பது சிவாகம நூல் துணிவு. கீழ்கீழ் உள்ள உலகங்களில் மேல் மேல் உள்ள புவனபதிகளுக்கு உரிய இடங்களும் உள்ளன. மேல் மேல் உள்ள உலகங்களில் கீழ்கீழ் உள்ள புவனபதிகளுக்கு உரிய இடங்கள் இல்லை என்பது உணரப்படும். சென்றனன் என்பது முற்றச்சம். தான் இருந்தான் என்பதில் பிறநிலை ஏகாரம் ஆக்கச் சொல்லும். அங்க தொகுத்து நீக்கி தானேயாய் இருந்தான். தானேயா இருத்தலாவது சக்தியோடு கூடி செயல்படுதலை தவிர்த்திருத்தல். நின்றனன் நிலவு சீர அமலனாகி என்றார் வழிநூல் ஆசிரியர். முதற்கண் ஒன்றவன் தானே என்றதும் இறைவனது சொரூபம் எனப்படும் உண்மை. அந்த நிலை ஏனைய தடத்தம் எனப்படும் பொதுநிலை ஒன்று முதலாகத் தொடங்கி 6 ஏழாக கூறியது ஒருவனே பலவாய் விரிந்து நிற்கிறான் என்பது உணர்த்துதல். ஏழும்பர் சென்றனன் என்றது அவ்வாறு விரிந்து நிற்பினும் அவன் மனவாழ்க்கைக்கு எட்டாதவனே என்பதை உணர்த்துதல் பொருட்டு. 8 என்றது சொல் ஒப்புமையால் எண்ணலங்காரத்தை நிரப்பிற்று. நாய்வாய் ஐங்கரத்தன் என்பதில் போல எட்டுதல் முயன்று பற்றுதல். அம்முயற்சிகள் பலவும் அந்த நூலில சொல்லப்படும். உணர்ந்து 8 என்றது மேற்கூறியவற்றால் அவன் ஒருவனே உணரப்படுதற்கும் அடையப்படுதற்கும் உடையவன் அவன் ஒருவன்தான் என்பது அறிவித்தவாறு வாழ்த்து வணக்கம் பொருள் இயல்பு உணர்த்தல் என்ற மூவகை வாழ்த்துல இது பொருள் இயல்பு உணர்த்தல். இதனாலே இந்த நூல் முதலிய பொருள் தொகுப்பு குறிப்பாய் கூறப்பட்டது. அதாவது முதற்கடவுள் உளன், அவன் ஒருவனே அன்றி பலர் இல்லை. ஆனாலும் அவன் தன்னின் வேறாகாத சக்தியால் அருளல் மறைத்தல் என்னும் இரண்டையும் செய்தற் பொருட்டு அவன் லயம் போகம் அதிகாரம் என்ற 3 நிலைகளிலும் நின்று அறம்பொருள் இன்பம் வீடு என்பவற்றை அடையும் நெறிகளையும் இந்த உலகிற்கு உணர்த்தி தான் ஒன்றிலும் தொய்விலாதானாய் நின்று வருகின்ற அப்படி அந்த எல்லா பொருளுமாக விரிந்து அங்கன விரிந்த விடத்தும் மனவாக்குகளை கடந்து தனது நிலைமையில் மாறுபடாதே நிற்கின்றான். ஆதலின் அவனை அறிந்து அடைதலே உயிர்கள் செயற்பாலது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால இங்க நூல் நுதல் பொருள் இங்க நம் குறிப்பால் தோன்றப்படுதல் நூன்முகத்து வரும் கடவுள் வாழ்த்துக்கு இயல்பு என்பது. ஹலோ சரி சரி நான் வரேன்.